ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விபின். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலில் போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோஸ் வந்து யாராவது இப்போ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை லிங்க் பட்டனில் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். ஸோ அதே போல் இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராமன் ஹோட்டல் வந்து சாப்பிட்டு டுவர்ட்ஸ் வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் ரஃப்லி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வேளாங்கண்ணியில் போயாச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம அங்கே வந்து அக்காமடேஷன் எடுக்கணும். ஸோ அந்த அக்காமடேஷன் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வேளாங்கண்ணியில் நிறையா வெரைட்டி ஆஃப் அக்காமடேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃப்ரம் 450 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 5000 ரூபா வரை அங்கே அக்காமடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வரவங்க எப்படி வந்து ரூம் புக் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. வந்த பிறகு நம்ம புக் பண்ணிக்கலாமா, இல்லை வரதுக்கு முன்னாலே புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வரதுக்கு முன்னாலே உங்களால் புக் பண்ண முடியும். ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. booking.com போனீங்கன்னா அதில் புக் பண்ணலாம். அதே போல் இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட லிங்க்ஸே தனியாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்த பிறகும் நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ அதில் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்குது. டாப் எண்ட் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 to 5000 வந்து இப்போ நான் பீக் டைமில் வந்து அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு அடுத்த கேட்டகரி நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை சுற்றி நிறையா இருக்கும். சர்ச்சு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 2000 ருபீஸ் வரை இருக்குது. அதுக்கு மேலேயும் கூட இருக்குது. ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் கிடைக்கும். அது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சோட ரூம்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. அந்த சர்ச்சோட ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகும். ஏசி ரூம்ஸ் வந்து 900 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. நீங்கள் வேளாங்கண்ணி வந்துட்டு வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் தான் நீங்கள் அதை புக் பண்ண முடியும். ஸோ அந்த ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி தான் ரூம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அங்கே வந்து ஜஸ்ட்டு எனக்கு ஸ்டே மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை இந்த ரூம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நல்லா ஃபேமிலியாக வரீங்க, எனக்கு நல்ல ஒரு அக்காமடேஷன் வேணும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் ரெஸ்டாரண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டாப் அண்ட் ஹோட்டல்ஸ் போகலாம். ஸோ நான் அந்த டாப் அண்ட் ஹோட்டல்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் நீங்கள் வந்து booking.com இல்லை வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இந்த டாப் அண்ட் ஹோட்டல்ஸோட ரேட்டு எப்போயுமே மாறிட்டே இருக்கும். ஸோ அது வீக்கெண்டுக்கு ஒரு ரேட்டு, நார்மல் வீக் டேஸில் ஒரு ரேட், அது போல் பீக் இதில் வந்து ஒரு ரேட் இருக்கும். இது இல்லாமல் என்ன ஒரு கேட்டகரி இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புலையும் நிறையா இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து வித் கிச்சனோடு இருக்கும். ஸோ அந்த கிச்சனில் நீங்கள் சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் வீடும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்காமடேஷனும் இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தான் ஒரு ஹோட்டல் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அதை நியர்பை வந்துவிட்டோம். போயிட்டு ஹோட்டலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக்கில் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் இதுதான். ஹோட்டல் மேரிலேண்ட். இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோட்டலுக்கு உள்ளால் போய்ட்டு ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஹோட்டலுக்கு உள்ளால் வந்துவிட்டோம். ஸோ உங்களுக்கு வெளியில் பார்க்க நேரமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்த உடனே வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கிறிஸ்டியன் இதுலேயே வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதுதான் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு மாதா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு வாக்வே. அந்த வாக்வேயில் தான் ரூம்ஸ் இருக்குது. வாங்க நம்ம ரூமுக்குள்ளால் போகலாம். இதுதான் நம்ம எடுத்துருக்கிற ரூம். இது வந்து டபுள் பெட். ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு ரூம், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு. அதே போல் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த சைடு விண்டோ. ஸோ அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணால் அவங்க வந்து சர்ச் வியூ அப்படின்ட்டு சொன்னாங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக சர்ச் வியூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாதா கோயில் பக்கத்தில் இன்னொரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் இங்கேருந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதே போல் வந்து டிவி இருக்குது, வித் கேபிள் கனெக்ஷனோடு இருக்குது.
அடுத்து இது இன்னொரு ரூம் நம்ம எடுத்திருந்தோம். அந்த ரூம் பார்த்திங்கன்னா 2 காட் இருக்கும், 2 டபுள் பெட் இருக்கிறது போல். ஏன்னா இதில் 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற போல். அதே போல் ரூமில் பார்த்திங்கன்னா 2 சோஃபா கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரீமியமான ஒரு ரூம், ரொம்ப ஸ்பேஷியஸான ரூம், ரொம்ப காமான ரூம் வேறு. ஸோ காஃபி மேக் பண்ணுறதுக்காக வந்து அவங்களே காஃபி பவுடர், மில்க் பவுடர் எல்லாமே அங்கேயே வச்சுருக்காங்களே, நம்மளாக வந்து போட்டு குடிச்சிக்கலாம். அது இல்லாமல் ஒரு வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் போடுற போல் வச்சுருக்காங்க. அதே போல் உள்ளால் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களோட வேல்யூபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லாக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தால இது நம்மளுக்கு இருக்கிற டாய்லெட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஓகே, ரொம்ப ப்ரீமியம்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகே தான் அது. ஸோ அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு வந்து எம்டியாக தான் இருக்குது, நம்ம வேணுன்னா நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 நைட் லேம்ப்ஸ், அதே போல் வந்து சார்ஜிங் பொசிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூம்லேயே வந்து மெனு கார்டு இருக்குது, கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது உங்களுக்கு ரூம் சர்வீஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசப்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸோ ரிசப்ஷன்லேருந்து வரலாம், வெளியில் பார்க்கிங்லேருந்து நீங்கள் வரலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப ரஷ் இருக்காது, ஆனால் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நல்ல ரஷ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிட வந்த இது. ஸோ இதோட ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கிற மெனூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெனூஸ், ப்ளஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ரேட்டுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வெளியில் வந்து வேறு ஹோட்டல்ஸ்லேயே வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், மலையாளி ஹோட்டல்ஸ் இந்த இதிலெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். அதோட ரேட்ஸ் கம்பேர் பண்ண நேரம் இங்கே உள்ள ரேட் வந்து நல்ல ஒரு ரேட்டு, ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும், ப்ளஸ் வந்து அந்த இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே சாப்பிட்றது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒர்த்து. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால் நான் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். என்ன வரவங்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கிடைக்குது, அதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சர்ச்சை பற்றி உள்ள விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.